பாலா சொல்லுங்க. ராமேஸ்வரத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முகநூல் நண்பர்கள் பேரணி நடத்தி வருகிறார்கள். எப்பொழுது இந்த பேரணி தொடங்கியது? அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது பாலா? தமிழர்களுடைய பண்டிகையான பொங்கல் பண்டிகை மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டை நடத்த வேண்டும் என்பது தமிழக மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. இதே போல மற்ற தமிழகத்தினுடைய மற்ற பகுதிகளில் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்பது இவர்கள் மத்திய அரசு நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் ராமநாதபுரத்தில் 112 கிராமங்கள்ல எருதுகட்டு விளையாட்டு என்பது நடைபெறும். இந்த எருதுகட்டு விளையாட்டை கடந்த 2 ஆண்டுகளாக நீதிமன்றத்தின் உத்தரவை எடுத்து நடத்தப்படவில்லை. ஆனால் இந்த ஆண்டு நாங்கள் நடத்தப்படும் என அறிவித்திருக்கின்றன. அதற்குள் எங்களுக்கு நடத்துவதற்கு மத்திய அரசு மாநில அரசுகள் உரிய அனுமதி பெற்று தர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் தடையை மீறி நடத்துவோம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 தினங்களாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 தினங்களாக பல்வேறு பகுதிகளில் மத்திய அரசை வலியுறுத்தி பலகட்ட மாணவர்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. மாணவர்கள் அனைவருமே எந்த விதமான கட்சியோ எந்த விதமான அமைப்போ சார்ந்தவர்கள் கிடையாது. அனைவருமே வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் மூலமாகவே அழைப்புதல் விடுக்கப்பட்டு கலந்து வரவழைக்கப்பட்டுள்ளனர். இதில் நேற்று நடத்தப்பட்ட போராட்டத்தில் சுமார் ஒரு 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இன்று ராமேஸ்வரத்திலிருந்து வேர்க்கூர் பகுதியிலிருந்து பேருந்து நிலையம் சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் மத்திய அரசை வலியுறுத்தி எருதுகட்டு விளையாட்டை நடத்த வேண்டும். தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் வழக்கமாக நடத்தப்படும் ஜல்லிக்கட்டை நடத்தப்பட வேண்டும். பீட்டா நிறுவனத்தை உடனடியாக தமிழகத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற 3 கோரிக்கையை மட்டும் வைத்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரமாக பேரணியாக வந்தன. அதில் கோஷங்களும் எழுப்பி வந்தன. இந்நிலையில் இந்த பேரணி ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் முடிவடையும் போது உடனடியாக மத்திய அரசு எங்களுடைய எருதுகட்டு விளையாட்டுக்கு அனுமதி அளிக்கவில்லை என்றால் நாங்கள் தடையை மீறி எருதுகட்டு போராட்டத்தை 112 கிராமங்களையும் நடத்துவோம் என அறிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக பீட்டா நிறுவனத்தை உடனடியாக தமிழகத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். பாலா, இப்ப முகநூல் நண்பர்கள் சார்பாக தான் இந்த பேரணி நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்றீங்க. இல்ல ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய முகநூல் நண்பர்கள் மட்டும் பங்கேற்றார்களா, அல்லது பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய முகநூல் நண்பர்களும் அந்த பேரணியில பங்கேற்றிருக்காங்களா? அதாவது ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது ராமேஸ்வரம் மற்றும் தங்கச்சி மடம் போன்ற பகுதியில் உள்ள மாணவர்களும் கலந்து கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் மீனவர்களும் கலந்து கொண்டனர். அது தவிர ஜல்லிக்கட்டு அமைப்பை சேர்ந்த ஒரு சில ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சில பகுதியில் உள்ள ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடியவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் தகுந்த போலீசார் அதிகமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் போலீசார் மாணவர்களிடம் எச்சரித்தது எக்காரணத்தை கொண்டும் போராட்டம் நடத்துவதற்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் காளைகளை கொண்டு வரக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இதனால் வந்திருந்த விவசாயிகளும் அதே மாணவர்களும் எங்கே காளைகளை கொண்டு வராமல் பேரணியாக அவர்கள் மட்டுமே அமைதியாக பேரணியாக நடத்திவிட்டு தற்பொழுது கலந்து சென்று கொண்டுள்ளனர்.